வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். அனுதினமும் என்னுடைய ஜெபங்களில் உங்களை இடைவிடாமல் நினைத்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவரே என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடு நான் விழுந்து கடந்த போது, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களை பார்த்து பேச சொன்ன சில வார்த்தைகளை உங்களிடத்திலே தீர்க்க தரிசனமாய் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை என்ன? யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய பின்பகுதி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற மாதமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் நல்ல ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாகனா எவர்கள் கண்களுக்கு முன்பாக என்று ஒரு கேள்வி எழும்புதில்லை தேவ பிள்ளைகளே. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன்னா எவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினார். ஆமீன் சொல்லுங்களேன். மோசே இறந்ததுக்கு பிறகு மோசேயினுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்று அநேகர் நினைத்திருக்கலாம். இல்லாட்டி மோசையோடு ஊழியத்தில் இருந்த யாராவது மோசையினுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வருவேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவாவை தேவன் தெரிந்தெடுத்தார். தேவ பிள்ளைகளே, தெரிந்தெடுத்த உடனே இந்த ஜனங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும் தெரியுமா? நாங்க மோசையே அலற விட்டவங்க, நீ சொன்னா நாங்க கேட்போமா? நீ சொன்னா நாங்க உங்கூட சேர்ந்து வருவோமா? நல்லா ஒருவேளை யோசுவாவை நிறைய பேர் அற்பமா எண்ணி இருக்கலாம். நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஓ, நீ பண்ணுனா நாங்க கீழ்ப்படியணுமா? இப்படி நல்லா நிறைய பேர் நிறைய விதங்களில யோசுவாவை ஒரு மாதிரிக்குள்ள மட்டம் தட்டி இருக்கலாம், இல்லாட்டி மட்டுப்படுத்தி இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர்களுக்குடைய கண்களுக்கு முன்பாகவே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னாரு,
நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு யாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார்னு தெரியுமா? நீ வளர மாட்டேன்னு சொன்னாங்க பாரு, நீ உயர மாட்டேன்னு சொன்னாங்க பாரு, நீ எல்லாம் வாழ்க்கையில என் முன்னாடி எப்படி வளர்றேன்னு பாப்பேன்னு சொன்னாங்க பாரு, அவங்க முன்னாடியே இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒரு ஆமீன் சொல்லி இருங்க பாப்போம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்கிறேன். சங்கீதம் 23 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று எழுதியிருக்கு. யாருக்கு முன்பாக? அவர்களுக்கு முன்பாகனா அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுல. ஆனா தாவீது தெளிவாய் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை அவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. உனக்கு என்ன தெரியும்? ஆடு மேய்க்க தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? பாடுறதுக்கு மட்டும்தானே உனக்கு தெரியும். உன்னால உயர முடியாது, உன்னால நிக்க முடியாது. அப்படி நீ உயரணும்னு நினைச்சா கூட அந்த உயர்வை நான் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கூட பிறந்தவர்களா இருக்கலாம், கூட வளர்ந்தவர்களா இருக்கலாம், கூட ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். அவர்கள் முன்னாடியே தேவன் உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதமா இது மாறப்போகிறது. ஒருவேளை பிரதர், நான் எங்க தலை குனிய கூடாதுன்னு நினைச்சனோ அந்த இடத்துலயே தலை குனிய வேண்டியது வந்துருச்சு பிரதர். யாருகிட்ட கையை நீட்டி காசு வாங்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க முன்னாடியே காசு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இவங்க முன்னாடி மாத்திரம் நான் அழக்கூடாதுன்னு நினைச்சேன் பிரதர், அவங்க முன்னாடியே நான் அழ வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு நினைக்கிறியா? யார் முன்னாடி தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே நீ உயருகிறதை தேவன் காணும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெனினாள்னு ஒருத்தி இல்லாம இருந்தானா அந்நாள்னு ஒருத்தி இருக்கிறானே அடையாளம் தெரியாம போயிருக்கும். தேவ பிள்ளையே, கோலியாத்துன்னு ஒருத்தன் இல்லாம போயிருந்தானா தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறார்னே நமக்கு அடையாளம் தெரியாம போயிருக்கும். சத்துருவ தேவன் அழிக்க மாட்டாரு. தேவன் சத்துருவை அழிக்க மாட்டாரு. என்ன பண்ணுவார் தெரியுமா? உன் முன்னாடியே அவனை வச்சிருப்பார். எதுக்கு தெரியுமா? அவன் முன்னாடியே நீ வளருகிறதையும் நீ உயருகிறதையும் நீ நல்லா இருக்கிறதையும் அவன் பார்க்கணும்னு சொல்லியே தேவன் கண் முன்பாக வச்சிருப்பாரு. இன்னைக்கு உன் வேலை செய்கிற இடத்துல உனக்கு நிறைய பேர் சத்துருவா எழும்பலாம். உன் குடும்பத்தில் நிறைய பேர் உனக்கு சத்துருவா எழும்பலாம். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட சத்துருவை நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் உங்களிடத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவே தேவன் உன்னை உயர்த்துகிறதை நீ காண்பாய். அன்னைக்கு பெனினாளுக்கு முன்னாடியே அழுது கொண்டிருந்த அன்னாளை பெனினாள் பார்த்தாள். ஆனா அந்த பெனினாளே சிரித்து கொண்டிருக்கிற அன்னாளை காணும்படி தேவன் உதவி செய்தார். அநேகர் கோலியாத்தை கண்டு பயந்து போகும்போது தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஜெயம் பெற்றவனாய் காணப்பட்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரதர் என்ன வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிரதர், நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிரதர், என்னுடைய உயர்வு
உயர்வுகளை எல்லாம் தடுத்து வைக்கிறாங்க பிரதர், என் ப்ரமோஷனை எல்லாம் தடுத்து வைக்கிறாங்க பிரதர், எனக்கு நான் யாரு பிரச்சனைக்கும் நான் போகிறது இல்லை, ஆனால் என்னையே எப்போ பார்த்தாலும் வம்புக்கு இழுக்கிறாங்க, என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு குடைச்சல் வருகிறதுன்னு வைங்களேன், உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு குடைச்சல் வருகிறதுன்னு வைங்களேன், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பல விதத்தில் உங்கள் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் படிப்பு பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் கணவன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், உன் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம், உன் நாத்தனார் பிரச்சனையாக இருக்கலாம். இவர்களின் முன்பாகவே தேவன் உன்னை வாழ வைப்பார். கையை உயர்த்துவன உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், அள வச்ச பெனினால் முன்னாடியே தேவன் நம்மளை வாழ வச்சு சிரிக்க வைத்தார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே தேவன் உன்னை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார், உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, மறந்து விடக்கூடாது. அடிக்கடி நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அது மெசேஜோட கனெக்ட் ஆகிறதுனால சொல்றேன். இந்த முள் இருக்குல்ல, இந்த முள்ளை யாருக்குமே பிடிக்காதுங்க. இந்த முள் குத்துனா அவ்வளவு வலிக்கும். சில முள்ளெல்லாம் விஷமுள்ளதா இருக்கிறது, அது ஒரு நாள் குத்தி இருக்கும், அதனுடைய வலிகள் ரொம்ப நாளா இருக்கும். சில முள்ளெல்லாம் ஒடிஞ்சி சதைக்குள்ளவே இருக்கும், அது இருந்துகிட்டு நம்மளை ஒரு மாதிரி வலி தந்துகிட்டே இருக்கும். தேவ பிள்ளையே, ஆனா இந்த ரோஜாவை பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா முள்ளுக்குள்ளதான் வளருது. ஆனா அந்த ரோஜாவை எடுத்து தான் நிறைய பேர் தலையில வைப்பாங்க, அப்படித்தானே? முள்ளை எடுத்து யாரும் தலையில வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய முள்ளுக்குள்ள நீ வாழ்கிறையா, நிறைய சத்துருக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா, நிறைய போராட்டத்தின் மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? கர்த்தர் உன்னை நல்ல மலராக வைத்து முள்ள தரையில கர்த்தர் மிதித்து, ஓ ரோஜாவை நிறைய பேர் தலையில எடுத்து வைக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு எனக்கு என் புருஷன் முள்ளா இருக்கிறான் பிரதர், என் மனைவி முள்ளா இருக்கிறா பிரதர், என்னுடைய வேலை செய்கிற இடத்துல நிறைய முள்ளா இருக்குதுன்னு சொல்லி வேதனையோட நீ இருந்தனா, உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு சொல்லுகிறேன், அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்த போகிறார். இந்த மாதம் ஷபா ரபா லாமா ஹபா, எனக்கு இன்னும் உயர்வு வரலையே, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலையே, இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலையேன்னு ஒரு டிப்ரெஷனோட, ஒரு மன அழுத்தத்தோடையே நீ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனா, இன்னைக்கு தேவன் சில முள்ள உடைக்கிறதை பார்க்கிறேன், சில சூனியத்தை தேவன் அழிக்கிறதை பார்க்கிறேன், சில செய்வனையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ஷபரபா லபா கௌரி உன்னுடைய சரீரத்திலிருந்து அந்த செய்வனையின் கட்டுகள் அவிழ்ந்து போகிறதை பார்க்கிறேன். ஷீலா, உன்னுடைய தலையில இருக்கிற கட்டை தேவன் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்த்து விடுகிறார். ஷபரபா லாமஹபா. ரூபன், ஊழியத்துல ரொம்ப சோர்ந்து போயிட்டியா? தேவன் இன்னைக்கு உனக்கு இருக்கிற முள்ளை எல்லாம் உடைச்சி உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். தாவீதை தன் சத்துருவுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தினதை பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நிச்சயமா நீங்க உயருவீங்க. இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். தானியேல் 6வது அதிகாரம் அவனுடைய 4வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லைன்னு. அடிமையாய் போன தானியேலை தேவன் அதிகாரியாய் மாற பண்ணினார். தேவ பிள்ளையே, அவனை உயர்த்தினத கூட இருக்கிறவங்களால பொறுக்க முடியல. உடனே இவனை ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கணும், இவனை ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும்,
கண்டுபிடிக்கணும்னு கூட இருக்கிறவங்களெல்லாம் இவன் உயர்வை தடுக்க, இவன் பேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அவன் மேலே அவங்க சாட்டின குற்றமும் அவங்க சாட்டின குறைகளும் செல்லுபடி ஆகாததுனால தேவன் இன்னும் அவர்களை, அந்த தானியேலை உயர பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு உன்னை நிறைய பேர் குத்த சொல்றாங்களா? உன்னை நிறைய பேர் குறை சொல்றாங்களா? நீ சரியில்லைன்னு சொல்றாங்களா? நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்களா? உன்னை வச்சு நிறைய வேலையை வாங்கிட்டு கிரெடிட் எல்லாம் வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்களா? உன்னை நிறைய பேர் கார்னர் பண்ண இடத்துல கர்த்தர் உன்னை ஹானர் பண்ண போகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை நீ பார்த்து கொண்டு இருக்கும்போது அழுது கொண்டே இதை நீ பார்க்கலாம். ஓ, இன்னும் எனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கலையே பிரதர், இன்னும் எனக்கு திருமணம் ஆகலையே பிரதர், நான் காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன். ஓ, நானும் பொறுமையோட இருந்து சோர்ந்து போயிட்டேன், நான் மென்டல் டிப்ரெஷன் ஆயிட்டேனேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? கவலைப்படாத. ஓ, அடிமையாய் கொண்டு போன தானியேலுடைய அடிமைத்தனத்தை தேவன் அவிழ்த்து அந்த இடத்துல தேவன் அதிகாரியாய் மாற்றினது போல உன்னை எப்படியாவது தடுக்கணும், உன்னை எப்படியாவது கீழே தள்ளணும், உன்னை எதையாவது பண்ணி மேலே ஏறி வரக்கூடாதுன்னு சொல்ற பாரு. கரங்களை உயர்த்து உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், தேவனுடைய பார்வை உன் மேலே படும்போது யார் எதிர்த்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, அந்த எதிர்ப்பை தாண்டி, அந்த தடையை தாண்டி தேவன் உன்னை இந்த மாத உயர்த்தி அழகு பார்ப்பது உண்மை. ஷபாரபா லாமா. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை ஏராளமா பார்த்தாங்களா? உன்னை கேவலமா நடத்தினாங்களா? உன்னை மட்டுப்படுத்தினாங்களா? உன்னை அற்பமா எண்ணினாங்களா? உன்னை நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணினாங்களா? உன்னை டிமோட்டிவேஷன் பண்ணி உன்னை கீழே தள்ளி விட்டுட்டாங்களா? கவலைப்படாத, அவர்கள் முன்பாகவே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லிருங்களேன். கடைசியா எஸ்தர் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். நான் சொல்லுகிறத கவனமா கேளுங்க. ஆமான் என்கிறதான சத்துரு என்ன பண்றான்? அந்த தேசத்துல ராஜாவுக்கு கீழே வேலை செய்யும் போது ராஜா கனம் பண்ணுகிறவருக்கு என்ன செய்யணும்னு ராஜா கேட்கும்போது இந்த ஆமான் சொல்லுகிறான், ராஜா நீர் ஏறி போகிற குதிரை மாதிரியே எனக்கு குதிரையில் ஏறணும், என் கைக்கு மோதிரம் வேணும், என் தலைக்கு கிரீடம் வேணும், ஓ அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்த ஆமான் சத்ரு. மொர்தெகாய வளரவும் விடமாட்டுக்கான், வாழவும் விடமாட்டுக்கான்னு குடைச்சல் கொடுத்தவன். ஆனா அந்த ராஜா என்ன பண்ணினார் தெரியுமா? ஆமானே, நீ சொன்ன எல்லாத்தையும் ஒன்று கூட தவறாம அதை நீ மொர்தெகாய்க்கு பண்ணுன்னு சொல்லி சொன்னதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் சத்துரு உன்கிட்ட இருந்து கிரீடத்தை பிடுங்கிருக்கலாம், உன் சத்துரு உன்கிட்ட இருந்து மோதிரத்தை பிடுங்கலாம், உன் சத்துரு உன் உயர்வையெல்லாம் தடுக்கிற மாதிரி நிறைய காரியத்தை பண்ணலாம். உனக்கு நிறைய நேரத்தில் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு தூக்கு மரத்தை பண்ணலாம். ஆனா என் தேவன் என்ன பண்ணினார் தெரியுமா? அவன் பிளான் பண்ணி வச்ச, உன்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்ச அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் பிளான் பண்ணுவான். ஆனா உனக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமானுக்கு முன்னாடியே தேவன் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், என்ன சாகணும்னு நினைக்கிறாங்க பிரதர், நான் முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிரதர், என்னை
கண்டாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுக்கு பிரதர். அங்கே பாருங்க, ஒரு சல்யூட் பண்ணலைன்னு சொல்லி சத்துருவானா. ஓ, என் முன்னாடி எனக்கு மேலே இருக்கிற ஹெச்ஆர், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கு, அந்த ஆள் எனக்கு குடைச்சல் தரான்னு சொல்லி நீ ரொம்ப வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆமான் பிளான் பண்ணலாம் நிறைய விஷயத்த. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆமான் அல்ல, முற்றத்திலே கிடக்கிற மொர்தெகாய். ஓ, இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தினார். தாவீதை தன் சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். தானியேலை தனக்கு குற்றம் சொன்னவர்கள், குறை சொன்னவர்கள் மத்தியில் தேவன் மேன்மைப்படுத்தினார். மொர்தெகாயை ஆமான் எவ்வளவுதான் தந்திரமா காரியத்தை பண்ணினாலும் தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். அதனால இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ மேன்மைப்பட போகிறாய். ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வரப்போகிறது. உன் மாந்திரிகத்தின் வல்லமைகளிலிருந்து விடுதலை வரப்போகிறது. உன்னுடைய அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த அடிவயிற்று வலிகள் உன்னை விட்டு விலகி போக போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உயர்வு வரும் இந்த மாசம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு 1ஆம் தேதி காலை நேரத்தில் என் பிள்ளைங்க ஃபோனை திறந்து பார்க்குறப்ப ஆண்டவரே, இந்த உயர்வுகள் அவர்களுக்கே சொந்தமானதாய் மாறட்டும் ஐயா. எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் உடைப்பீராக. கர்த்தருடைய மகிமையை காண தேவன் அனுகிரகம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போட்டு இன்று எல்லோருடைய கண்களுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த ஏப்ரல் மாதம் தொடர்ந்து என்னுடைய செய்தி காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வெளியாகுது. அதை நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கும் அதை அனுப்பி கொடுங்க. எல்லா புதன்கிழமையிலையும் இரவில் வெளிச்சத்தை தேடி என்ற நிகழ்ச்சியை நைட்டு 10 மணியிலிருந்து 11 மணி வரையும் நடத்துகிறேன். அதை நிறைய பேர் 200க்கும் மேலானவர்கள் வார வாரம் அதில் கலந்து கொள்கிறத நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி 1ஆம் தேதி நைட்டு இரவில் வெளிச்சத்தை தேடி மீட்டிங் இருக்குது, மறந்துடாதீங்க. அது இல்லாமல் நம்ம ஜெபகோபுரத்தினுடைய வேலைகள் சீக்கிரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை ஜூன் கடைசிலேயோ ஜூலை 1 அதனுடைய பிரதிஷ்டை இருக்கும். நீங்கள் மறக்காம ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஏவுவாரானால் அடியானுடைய ஊழியத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய மனமார்ந்த உதவிகளை செய்யும்படி தாழ்மையோடு கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கிறது, மறக்காம ஃபோன் பண்ணுங்க. நேரம் இருக்கும்போது நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்காக வேண்டி நான் ஜெபம் பண்ணுவேன். இதை விட ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறேன். எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்பர் 20 முத்தமிழ் நகர் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் மேலே 4வது மாடியில் வச்சு ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ல. இந்த ஏப்ரல் 19 குறித்து வச்சுருங்க. 3வது வருஷம் ஆண்டு விழா. ஆண்டவர் என்ன 3வது வருஷம் இந்த ஆண்டு விழாவுக்கு நேராய் நடத்தி இருக்கிறார். உங்களை இது பிரதரோட ஃபங்க்ஷன் இல்லை, ஏசப்பா நமக்கு தந்த ஒரு நல்ல ஆண்டு விழா.
குடும்பமாக உங்களை நான் வரவேற்கிறேன். தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. சாயந்தரம் 5 மணிக்கே மீட்டிங் ஆரம்பிக்கும். அன்றைக்கி விசேஷ விதமாக பாடல் ஆராதனை நடத்த பிரதர் பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்கள் வருகிறாங்க. நான் தேவ செய்தியையும் அந்த நேரத்தில் வழங்குவேன். சரியாக 5 மணிக்கு ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு அந்த போஸ்டர் ப்ரொமோ எல்லாம் உங்களுக்கு அனுப்பி தருவோம். அதை ஸ்டேட்டஸில் வைங்க. நிறைய போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது. அன்னைக்கு 7 நாளும் 12ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையும் 7 நாட்கள் உபவாசத்தோடு ஜபத்தோடு உங்களை வந்து சந்திப்பேன். அன்னைக்கு ஜோம் பண்ணி எண்ணெய் கொடுக்கப்படும், ஜோம் பண்ணி தண்ணி கொடுக்கப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. ஏப்ரல் 19 கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கண்டிப்பாக தூர தேசத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூட்டிட்டு நீங்கள் கூட்டமாக வாங்க. நிறைய அற்புதங்கள் அங்கே நடக்குது. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உன்னை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவன் மேன்மைப்படுத்துவார். God bless you. God bless you. God bless you. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.